ஓம் நம சிவாயா. இந்த உலகில் பண்பாக இருக்கவங்களுக்கு என்னைக்குமே மரியாதை அப்படின்றது கிடைக்க போகிறது கிடையாது. பண்பாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா, அமைதியாகவே இருக்கக்கூடியவங்க ரொம்ப நல்ல பண்புடையவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்கிட்டையும் சாதுவாக பேசக்கூடியவங்க, ஒருத்தவங்க எந்த நிலைமையில இருந்தாலும், அவங்க என்ன வேலை பார்த்தாலும், அவங்க தகுதி என்னவா இருந்தாலும், அதெல்லாம் ஒரு நாயேன்றத மனசுல வச்சு, அவங்க ஒரு மனிதர் அப்படின்ற எண்ணத்துல சரியான பதில் சொல்லுவாங்க. அது யாரா இருந்தாலும் மதிக்காம யாரையும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான பண்பு உடையவங்களுக்கு மரியாதை கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த கலியுகத்துல என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தவரை யாருக்கெல்லாம் அதிக மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஒரு நபரோட வாழ்க்கையை கெடுத்து முன்னேறக்கூடிய நபர்களுக்கு அதிக மரியாதை கிடைக்கின்றது. ஒரு வேளை நல்லவங்களுக்கு இன்னும் காலம் எடுக்கும், ஒரு நான் அசிங்கப்பட்டு தான் முன்னேறணும் அப்படின்ற நிலை இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இந்த தீய மனிதர்களுக்கு அதிக பாராட்டுதல் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அந்த புகழ் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு எடுத்து வாழக்கூடிய நபர்கள், இல்ல சத்தமா பேசக்கூடிய நபர்கள், சத்தமா பேசுறதுன்னு ஒரு தலைகுணத்தோட பேசக்கூடிய நபர்கள், நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், யாரையும் மதிக்காதவங்க, மற்றவங்களை பார்த்து சிரிச்சு பேசுறவங்க, மனது புண்படுன்ற ஒரு அந்த சின்ன அறிவு கூட இல்லாது பிறரை பார்த்து சிரிச்சு பேசக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதை கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஊரே பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பேசக்கூடிய நபர்களா, பெருமையா பேசக்கூடிய நபர்களா, திரும்பி பார்க்கக்கூடிய நபர்களா அந்த மனிதர் தான் இருக்காங்க. அந்த மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனா இந்த அவமானப்படக்கூடிய, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அவமானப்பட்டு இந்த இந்த வாழ்க்கை வேண்டுமா இல்லை இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வோமா அப்படின்ற எண்ணங்கள் எழக்கூடிய நபர்கள்லாம் யாரா இருக்காங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பதில் கொடுக்கக்கூடியவங்க, நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு 10 வருஷம் சின்னவங்க அவங்களுக்கு முன்னாடி நடந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வழிவிடக்கூடிய நபர்கள். இது இவங்க சின்னவங்க தானே, இவங்களுக்கு நான் வழிவிடும், நான் முன்னாடி போறேன் அவங்க நிக்கட்டும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மரியாதை தரக்கூடிய நபர்களோட வாழ்க்கை சரிவில் தான் இருக்கு. இதுக்கான காரணம் அந்த இறைவனே அறிவார். அது மட்டும் இல்லாமல் வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, இந்த நபர்களை மட்டும்தான் ஒரு ஒரு தகாத வார்த்தையில மற்றவங்க பேசுறதும் இந்த நபர்களை ஒரு அப்பாவின்ற வார்த்தை தவறு, நல்லவர் அப்படின்ற இந்த நன்மை வழியில் செல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் சேருது. அவங்களோட குணத்துக்கு எதிர்மாறா அவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தை இறைவன் அறிஞ்சு எல்லாவற்றையும் நமக்காக மாற்றுவார். இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் அந்த இறைவன் வழிவிடுவார். ஆனா இங்க இருக்கக்கூடிய உலக நடைமுறை பார்த்தா ஒவ்வொரு நாளும் நரகம். அது எந்த வேலையும் இருக்கட்டும், ஒரு பணப்பற்றாக்குறை, இல்லை நம்ம வாங்கக்கூடிய பணம் அந்த வேலைக்கு நமக்கு போதியதா இல்லை, இல்லை அந்த வேலையில பணம் இருக்கு நிம்மதி இல்லை, இந்த மாதிரியான இல்லை மரியாதை கிடையாது, பணம் இருக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கு ஆனால் சுற்றி இருக்க நபர்கள் ஒரு துணி கூட மரியாதை கொடுப்பதில்லை. இப்படியான பிரச்சனைகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை ஃபேஸ் பண்ணாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ என்னுடைய ஒரு புரிதல் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காணொலி கேட்கறவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதை நான் மட்டும்தான் இப்படி உணர்வேனா, எனக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கலையா, எனக்கு மட்டும் என்னை தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பிறர் ஏசுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எத்தனையோ பேர் நானும் பார்த்திருக்கேன், நல்லவங்களை தான் கஷ்டப்படுத்துறாங்க நல்லவர்களை. இதுக்கான காரணம் என்ன யாருக்குமே தெரியல. அப்போ அவங்க முன்னேறதுக்கான காரணம் தான் என்ன? இவ்வளவு ஒரு கெட்ட ஒரு ஆத்மாவை, ஒரு கெட்ட எண்ணத்தை மனசுல வச்சு உடல்ல வச்சு அவங்க எப்படி இப்படி முன்னேற முடியும் அப்படின்றதுமே கேள்விக்குறி. இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்முடைய நல்ல குணம் மாற தேவையில்லை. இதே மாதிரி பண்பா அற வாழ்க்கையில அமைதியா வாழலாம். பேசக்கூடியவங்க, நமக்கு கடினமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியவங்க எல்லாரும் நல்லபடியா வாழட்டும். இறைவன் அப்படின்ற ஒருத்தர் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுவார். நமக்கு ஒரு முடிவை, ஒரு புதுமையான வாழ்க்கையை கொடுப்பார். அது இப்போவா இருக்கலாம், இல்லை இந்த உடலை விட்டு ஆத்மா நீங்கிய பிறகா கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு